நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவெனில், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். செப்டம்பர் 23 ராப்சர்னு யாராவது சொன்னாலும் சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். பைபிள் தான் சொல்லுது. ஓகே, செகண்ட் தேர்ட் வசனம், எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகன் ஆகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. பாவ மனுஷன் வெளிப்படுற வரைக்கும் கர்த்தருடைய வருகைங்கிறது கிடையாது. பைபிள் தெளிவா சொல்லுது. அவன் வெளிப்படுற வரைக்கும் there is no rapture. அவன் வெளிப்பட்ட பிறகுதான் rapture. பைபிள் தெளிவா இந்த சத்தியத்தை தான் கொண்டு வருது. இதுக்கு மாற்றா அதுக்கு கீழே உள்ள வசனங்களை சொல்லுவாங்க. அது எக்ஸ்பிளிசிட்லி ராங். நான் சொல்றேன், 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் சொல்லுவாங்க. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் பொழுது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்திலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே நாசம் பண்ணுவார். இந்த நீக்கப்படுகிறவன் அப்படின்னு சொன்ன உடனே அதை என்ன சொல்றாங்கன்னா, டைரக்டா எல்லாரும் அதை எப்படி குறிக்கிறாங்கன்னா, அதுதான் சீக்ரெட் கம்மிங் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுவாங்க. பட் இட்ஸ் a completely wrong interpretation. எப்படி இவ்வளவு தைரியமா சொல்றேன்னா, நான் சொல்றேன், ஒரு சபைங்க, அந்த சபையில சில பிரீச்சிங்ஸ் வருது. அந்த பிரீச்சிங்ஸ் என்னன்னா, கர்த்தருடைய வருகை ரொம்ப சீக்கிரம் வந்துட்டு அப்படின்னு சொல்லி சிலர் பயப்படுத்துறாங்க. ஹோலி ஸ்பிரிட் சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ சொல்றது போல அவங்களும் சொல்லி அவங்க பயன்படுத்துறாங்க. இப்போ இந்த சத்தத்தை கேட்ட உடனே, if there is a secret coming, ஒரு ரகசிய வருகை, இந்த உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி, அதாவது அந்தி கிறிஸ்துவோட வருகைக்கு முன்னாடி ஒரு ராப்சர்னு ஒன்னு இருந்திருந்தா, if I am in the place of Paul, பாலோடைய இடத்துல நான் இருந்திருந்தா நான் என்ன தெரியுமா போய் சொல்லியிருப்பேன்? நீ பரிசுத்தமா இருந்தா ஏன் நீ பயப்படணும்? பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் பாராட்டு, பரிசுத்தமா வாழு, நீ இந்த கர்த்தர் வருகையில உன்னை எப்படி கைவிடாம போவாரு அப்படின்னு தான் நான் ப்ரீச் பண்ணிருப்பேன். பட் பால் எக்ஸ்பிளிசிட்டில ஒரு காரியத்தை தெளிவா சொல்றாரு, ஒருத்தனை உன்னை மோசம் போக விடாத, ஏன்னா விசுவாச துரோகம் முந்தி நேரிடணும். கேட்டின் மகனாகி அந்த பாவ மனுஷன் வெளிப்படாத பட்சத்துல கர்த்தருடைய வருகைங்கிறது இல்ல. இட்ஸ் பைபிள். இது தெளிவான வசனம். நிறைய பேர் இதை மிஸ்ஸா யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க.